யாருக்கு வாக்களிக்கணும், இவருக்கு வாக்களிக்கணும்னு சொல்ல நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. ஆனால் நிறைய காவல்துறை வாகனங்கள் கொஞ்சம் அம்மா மாதிரி வாக்களிச்சுட்டு போய் அப்படி கம்பஹா மாவட்டத்தில் அதிகபட்சமாக 19 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த சின்ன விரல தான் மையெல்லாம் பூசினோம். இப்போ இந்த விரல நகர் பகுதியிலேயே ஒரு வாக்களிப்பு நிலையம் ஒன்று இருக்குது. என்ன மாதிரி அதன் நிலைமை என்றதை பார்க்கலாம். போன முறையும் இந்த சின்னத்துக்கு நிறைய பிரச்சனை வந்தது. இந்த முறையும் இந்த ஒத்த உருவங்களை தேர்வு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா பேசுறதுக்கோ இதை பற்றி கதைக்கிறதுக்கோ இங்க இருந்து யாரும் போய் அல்லது இந்த மக்களுடைய பிரச்சனைகளை தெரிஞ்சாக்கள் போனா தான் குறைந்தபட்சம் எங்கேன்னு பாத்தீங்கன்னு சொன்னா திருகோணமலையில 4 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் காலை 7 மணிக்கு அண்மித்திருக்கக்கூடிய ஒரு நேரம் தான் இன்றைய நாளில் ஸ்ரீலங்காவில் 2024ஆம் ஆண்டுக்குரிய பொது தேர்தல். அடுத்த 5 வருஷத்துக்கு எங்களை யாரெல்லாம் பிரதிநிதித்துவப்படுத்த போகிறோம் என்றதை தேர்வு செய்வதற்குரிய ஒரு தேர்தல் ஆரம்பமாக இருக்குது. பின்னர் 4 மணி வரையும் இந்த வாக்களிப்பு நடைபெறக்கூடியதாக இருக்கும். நாடு பூராக 71,40,354 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கிறார்கள். 13,421 வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இதில் ஏதேனும் ஒன்றுக்கு நீங்கள் போகணும், அத்தனை பேரில் நீங்களும் ஒருவராக இந்த தேர்தலில் வாக்களிக்கணும் என்றதான் முக்கியமான விஷயமா இருக்குது. வாக்களிக்க ஒன்றுமே பெருசாக தேவையில்லை. உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கும் இந்த வாக்காளர் அட்டை, இந்த அட்டையை நீங்கள் கொண்டு போகலாம். இந்த அட்டை இல்லாதவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய தபால் நிலையத்துக்கு போய் அங்கே உங்களுக்கு ஏன் கிடைக்கலன்னு பாருங்கள். இல்லாட்டி இந்த தபால் வாக்காளர் அட்டையில் நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இது இல்லாமையே போய் வாக்களிக்கலாம். அடையாள அட்டையை கொண்டு போகணும். இந்த 2 விஷயங்களையும் கொண்டு போனீங்கன்னு சொன்னால் அங்கே உங்களுடைய வாக்குகளை செலுத்தக்கூடியதாக இருக்கும். யாருக்கு வாக்களிக்கணும், இவருக்கு வாக்களிக்கணும்னு சொன்னால் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. ஆனால் நிறைய பேர் ஏற்கனவே தீர்மானிச்சிருப்பீங்க. இன்றைய நாளில் சொல்லி எதுவுமே நடக்க போகிறதில்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயம்தான், சில விஷயங்களை சமூக வலைத்தளத்தில் பார்க்க கிடைச்சிது. போக போக அதை பற்றிலாம் கதைப்போம். ஆனால் தமிழ் தேசியம் அல்லது தமிழ் இந்த தேசத்தில் வாழக்கூடியவர்கள் ஒரு தமிழ் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு வாக்களிங்கன்றதான் முக்கியமான விஷயம். போக போக இந்த காணொலியில் சொல்லிட்டு போகிறேன். இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள், யார் யார் வாக்களிக்கணும், என்ன மாதிரி வாக்களிப்பு நிலவரங்கள் இருக்குது, இந்த கள நிலவரங்கள் எப்படின்றதை இந்த காணொலியில் பதிவு செய்யணும். இன்றைய தினம் வாக்களிப்பதற்கான சகல ஏற்பாடுகளும் முடிவடைந்திருப்பதாக ஏற்கனவே தேர்தல் திணைக்களம் அறிவித்திருந்தது. வாக்களிக்க செல்கிற போது நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட மாதிரி தான் இந்த வாக்காளர் அந்த அடையாள அட்டை அல்லது வாக்காளர் அட்டை அதை கொண்டு போகணும். அதே மாதிரி தான் உங்களுடைய ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு ஆவணத்தோடு சென்று நீங்கள் வாக்களிக்கக்கூடியதாக இருக்கும். வாக்காளர் அட்டை கிடைக்கப்பெறாதவர்கள் இன்றைய தினம் உபதபால் நிலையத்திலையும் அதே மாதிரி தபால் நிலையங்களையும் போய் உங்களுடைய இந்த வாக்காளர் அட்டைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இருந்தாலும் கூட வாக்காளர் அட்டை கட்டாயம் கொண்டு போகணும் என்று சொல்லி எந்த விதமான அவசியமும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடையாளத்தை உறுதிப்படுத்துகிற ஆவணத்தை கொண்டு போவதில் கட்டாயமாக இருக்கிறது. இந்த தேர்தல் பணிகளை பொறுத்தவரையில் நாடளாவிய ரீதியில் விசேட அதிரடிப்படையினர், முப்படையினர், காவல்துறை என்று சொல்லி 90,000க்கும் மேற்பட்டவர்கள் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். 225 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீலங்காவினுடைய நாடாளுமன்றத்தில் 196 பேர் இந்த நேரடியான தேர்தல் மூலமாகவும் ஏனைய 29 பேர் இந்த தேசிய பட்டியல் மூலமாகவும் தேர்வு செய்யப்படுவார்கள். மானிப்பாய் நகர் பகுதியிலேயே ஒரு வாக்களிப்பு நிலையம் ஒன்று இருக்குது. என்ன மாதிரி அதன் நிலைமை என்றதை பார்க்கலாம். நிறைய பேர் காலையிலே வாக்களித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மந்தமான ஒரு நிலைமை இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் சொன்னார்கள். போக போக மழையுடனான காலநிலையும் இருக்கும். இன்றைய தேர்தலை பொறுத்தவரையில் அரசியல் கட்சிகள் சார்பிலே 5,464 வேட்பாளர்கள், அதே மாதிரி தான் சுயேட்சை குழுக்கள் சார்பிலே 3,357 வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள். அதோட சேர்த்து கம்பஹா மாவட்டத்தில் அதிகபட்சமாக 19 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட இருக்கிறார்கள். குறைந்தபட்சம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் திருகோணமலையில் 4 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் தேர்வு செய்யப்படுவார்கள். யாழ்ப்பாணம் இன்னும் கொஞ்ச காலம் போச்சுன்னா இப்போ 6 பேர் தேர்வு செய்யப்படக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. இன்னும் கொஞ்ச காலத்தில் அந்த நிலைமைக்கு வந்துருமா அல்லது கூடுமான்றது. இன்னும் ஒரு வாக்களிப்பு நிலையம் தான் இந்த மானிப்பாய் இந்து கல்லூரில் அமைக்கப்பட்டிருக்கு. இங்கேயும் ஓரளவுக்கு கணிசமான அளவு மக்கள் போய் கொண்டிருக்கணும். காலையிலேயே வேகமாக நிறைய பேர் இந்த வாக்களிப்பு கடமையை செய்வார்கள். ஆனால் 4 மணி வரையும் அந்த வரிசைக்குள்ள யாரும் இருந்தால் அவர்கள் வாக்களிப்பதற்கான அந்த வாய்ப்பை கொடுங்கள் என்ற மாதிரியும் சொல்லப்பட்டிருந்தது. கொஞ்சம் அம்மா மாதிரி வாக்களிச்சுட்டு போய் அப்படி கூட்டமாக சேர்ந்தான் இந்த வாக்களிப்புக்கெல்லாம் வருவினோம். வளமையாக இந்த தேர்தல் காலத்தில் வீதியில் ஆட்களுடைய நடமாட்டம் கொஞ்சம் குறைவாகவே இருக்கும், மந்த கதியில் தான் இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தா எல்லாருமே வீதியில் தான் நிற்கிறார்கள். இந்த வெள்ளனம் எல்லாரும் வாக்களிச்சுட்டா இல்லை வாக்களிக்க போகிறதுக்கா நாடுபுறாக பல்வேறுபட்ட அந்த போக்குவரத்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவு பரபரப்பா இந்த மானிப்பாய் சந்தை பகுதி இருக்குது. இப்ப வானத்தை எல்லாம் பார்த்தா கட்டாயம் மழை வரும் மாதிரி தான் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் இந்த முறை என்ன ஜனாதிபதி தேர்தலை அப்படித்தான் வந்தது. இந்த அவர்களுடைய வட்டாரத்தில் தான் அவர்களுடைய வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டிருந்தது. பிற்பகல் 4:15க்கு இந்த வாக்கெண்ணுகிற நடவடிக்கை முதல் கட்டம் ஆரம்பிக்கப்படும். அதில் குறிப்பாக இந்த தபால் மூலம் வாக்களிச்சுட்டு தானே
அவர்களுடைய வாக்குகள்லாம் முதல் கட்டமாக எண்ணப்படும் என்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. போன முறையும் இந்த சின்னத்துக்கு நிறைய பிரச்சனை வந்தது. இந்த முறையும் அந்த ஒத்த உருவங்களை தேர்வு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா நிறைய சின்னங்கள் வந்து ஒரே மாதிரியான சின்னங்கள் இருக்குது. இந்த மாவட்டத்தினுடைய தேர்தல்களை பொறுத்தவரையில் யார் யார் மாறி தெரிவு செய்கிறாங்களா இல்லை தெளிவோட இந்த முறை தெரிவு செய்கிறாங்களா என்பதை பார்க்கணும். இது என்னுடைய வாக்களிப்பு நிலையத்துக்கு போகக்கூடிய ஒரு பாதை. இதுதான் கட்டுடை சந்தி. அதான் எங்களை வாக்களிப்பு நிலையத்துக்கு போகணும். மழை காலம் இந்த ஊரை பார்க்குறதுன்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். எப்படி இருக்கு? ஆனால் மற்ற பக்கம் கருமேகங்கள். சொல்லப்பட்டிருந்தது இதுக்கு அண்மித்த பகுதியில் வந்து அந்த வாக்காளர்களை திசை திருப்புற விதத்தில் அப்படிலாம் இருக்கக்கூடியான்னு சொல்லப்பட்டிருந்தது. எங்களிலையும் பரவாயில்ல, சனம்தான். இந்த தேர்தலில் வாக்களிக்கிறது வித்தியாசமான அனுபவம். வளமையாக வந்து இந்த சின்ன விரலில் தான் மையெல்லாம் பூசினோம். இப்போ இந்த விரலில் பூசப்படுது. முந்தியெல்லாம் சட்டப்பைகளை வந்து தொலைபேசி கொண்டு போகலாம், உள்ளுக்கு ஒன்றுமே கொண்டு போக முடியாது. எல்லாத்தையும் வெளியில் வச்சு தோட்டத்தில் வச்சுட்டு தான் போகணும். ஏன்னா போன முறையெல்லாம் சில பேர் அந்த புகைப்படங்கள் அந்த விஷயங்கள்லாம் எடுத்து வாக்குச்சீட்டுகள் யாருக்கு வாக்களித்தோம் அப்படியான விஷயங்கள்லாம் பதிஞ்சபடியாக இந்த முறை இப்படியான நடவடிக்கை கொண்டு வரப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்குது. இந்த வீதிகளிலேயே வந்து நிறைய பேர் கீழே வந்து சின்னத்தை அடிக்கிறது, அதே மாதிரி அவை இலக்கங்கள் எழுதுறது, இப்படியான விஷயம் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி சமூக வலைத்தளத்தில் நிறைய பேர் விமர்சனங்களை சொல்லி கொண்டிருக்கிறார். அது மாத்திரமில்லை, புதுசாக காட்டின இந்த மதில் சுவர்கள், அது மாதிரி வீட்டினுடைய அந்த வாசல் பகுதி இதுல எல்லாம் கொண்டு வந்து தாறுமாறா எல்லாருமே ஒட்டி வச்சுக்கணும்ன்ற மாதிரி எல்லாம் நிறைய முறைப்பாடலாக சொல்லப்பட்டது. உண்மையில அது ஒரு பிள்ளையான விஷயம் தான். ஏன்னா ஒரு ஆள் கஷ்டப்பட்ட ஒரு வீட்டை கட்டும் அல்லது வீதியில கொண்டு வந்து பேர் எழுதுறதெல்லாம் ஒரு அந்த அவ்வளவு ஆரோக்கியமான விஷயம் இல்லை. இந்த மதில்களில அல்லது வீதிகளில் பேரை பதிக்கிறத விட மக்களுடைய மனங்கள்ல பேரை பதிக்கிற மாதிரி வேலை செஞ்சீங்கன்னு சொன்னா அப்படியான விஷயம் தெரியல. இன்னும் சில பேரை வந்து இந்த முறை தேர்தலில் பார்த்தா இந்த சுவரொட்டியை ஒட்டாமையெல்லாம் தேர்தல் கட்டுறக்கூடிய நிறைய பேர் இருக்கணும். அப்படியான ஆக்கள் இருக்கிற போது இந்த சுவரொட்டிகள் அது நடந்திருக்கக்கூடிய அந்த விதம் எல்லாம் வந்து கொஞ்சம் விமர்சனத்துக்குரியதாகவும் கொஞ்சம் அருவருக்கத்தக்க மாதிரியும் இருக்குது. இந்தியாவில் பக்கம் பெருசா சனத்தையே காண இல்லை. நான் ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொல்லிருப்பேன், இந்த தமிழ் தேசியம் பேசக்கூடிய தரப்பு அல்லது தமிழர்களுக்கு அல்லது தமிழ் தரப்புகளுக்கு போடுங்கன்னு சொல்லி. ஏன்னு சொன்னா ஒரு கடிதம் ஒன்று பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. 21ஆம் தேதி 10ஆம் மாதம் தேதியிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கடிதம் வேலணை தீவகம் பிரதேச செயலகம் அவர்களுடைய அந்த விஷயத்தோடு அதற்கு வந்து இந்த காணி எடுத்தல் சட்டம் வருது. காணி சுயரிப்பு சட்டத்துக்காக வந்து அவருடைய காணி அளவிடப்பட போகுது. 15/10/2024 கடிதம் சார்பாக வந்து அந்த விஷயம் வந்து 29/10/2024 செவ்வாய்க்கிழமை வந்து அது செய்யப்பட போவதாக எல்லாம் சொல்லப்பட்டிருந்தது. இந்த காலத்துல வந்து இப்படியெல்லாம் நடக்குதா அல்லது இந்த காணிகள் பிடிக்கப்படக்கூடிய அந்த முயற்சி எல்லாம் நடக்குதான்னு சொன்னா இதை பேசுறதுக்கோ அல்லது இதை பற்றி கதைக்கிறதுக்கோ இங்க இருந்து யாரும் போய் அல்லது இந்த மக்களுடைய பிரச்சனைகளை தெரிஞ்சாக்கள் போனாதான் இப்படியானது எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தலாம் என்றது ஒரு சின்ன அபிப்பிராயம். இப்படியான விஷயங்களும் இந்த காலத்துல தேர்தல் காலத்துல அது தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய காலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்பது இந்த சமூக வலைத்தளம் எல்லாம் இது ஓடிக்கொண்டிருந்தது. சங்கானை நகர்பகுதி பேருந்து நிலையம் மற்ற பக்கமாக சந்தையெல்லாம் இருக்குது. அந்த அளவு பெரிய சனம் இந்த பக்கம் இல்லை. எல்லாரும் வந்து வாக்கெல்லாம் போட்டுட்டு போயிட்டுனமா இல்லை என்ன நடந்துக்கிறது தெரியல. நிறைய காவல்துறை குழுக்கள் இந்த பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கு. ரோந்து நடவடிக்கை அந்த விஷயமெல்லாம் அவர்கள் பார்த்துக் கொள்கிறார்கள். சித்தங்கேணி சந்தி நான் வீதியில எல்லாம் கிறுக்கி வச்சிருக்கணும், அதையெல்லாம் அழிச்செல்லாம் வச்சு கிடக்கு. பார்க்கவே ஒரு அந்த என்ன சொல்றது, நீங்களே என்னன்னு சொல்லுங்க. சுழிபுரம் மண் இந்த இடத்தின் பெயர் அல்லது இந்த பகுதி வந்து அடிக்கடி இந்த தமிழர் வரலாற்றில் எப்பயுமே மறக்கப்பட முடியாது. ஒரு விஷயம் இருக்குதான், இந்த வட்டுக்கோட்டை தீர்மானம், அந்த தீர்மானம் எல்லாம் இங்க இருக்கக்கூடிய இடங்கள்ல தான் நிறைவேற்றப்பட்டது அப்படியெல்லாம் நிறைய பேர் சொல்லுவார்கள். தேர்தல் கண்காணிப்பு குழுவினுடைய வாகனம் எல்லாம் இந்த பக்கமாக இருக்கிறது. இன்னும் ஒரு வாக்களிப்பு நிலையம் இந்த பகுதியில் இருக்கக்கூடியது பன்னாகம் மெய்கண்டான் வித்தியாசாலையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்களிப்பு நிலையம். காவல்துறை வாகனங்கள் ரோந்து பணிகள் எல்லாம் ஈடுபட்டு இருக்குது. அதே மாதிரி தான் இந்த வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். ஏன் நாங்கள் கட்டாயம் போய் வாக்களிக்கணும்னு சொன்னால் முதல்ல அது வந்து எங்களுடைய ஜனநாயக கடமை. கட்டாயம் எங்களுடைய வாக்குரிமை என்றது நாங்கள் செலுத்தணும். இப்போ நாட்டில் வந்து எல்லா விதமான விஷயத்தையும் கேட்குறோம் தானே. அப்படி கேட்கல வந்து நாங்கள் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த உரிமைகளை நாங்கள் பயன்படுத்தணும். வாக்குரிமை இல்லாமல் எல்லாம் நிறைய காலம் நிறைய பேர்லாம் இருந்திருக்கிறோம் என்ற விஷயம்
பெண்களுக்கான வாக்குரிமை அறிமுகப்படுத்தப்படக்கூடிய விஷயம், வெவ்வேறுபட்ட ஐரோப்பிய நாடுகளில், வளர்முக நாடுகளில் சில மொழி ரீதியாக, தோளினுடைய நிறம் ரீதியாக எல்லாம் அவங்களுக்கு வாக்களிக்க உரிமை எல்லாம் மறுக்கப்பட்டுள்ளது. அப்படி இருக்கிற கிடைச்சிடக்கூடிய அந்த வாய்ப்பை நாங்கள் சரியாக பயன்படுத்தணும். ஒன்று. ரெண்டாவது விஷயம் இப்போ நாங்கள் வாக்களிக்காமல் விட்டோம் அல்லது அதிருப்தி இல்லாமல் காரணமாக நாங்கள் வாக்களிக்க போயில்லைன்னு சொன்னால், நாங்கள் ஒரு ஆள் வரக்கூடாதுன்னு யோசிச்சிருப்போம், இன்னொரு ஆள் வரணும்னு யோசிச்சிருப்போம். அப்படியெல்லாம் யோசிச்சிருக்கக்குள்ள தச்சு தடவை நாங்கள் வாக்களிக்காம விட்டோம். இந்த வீதாசார தேர்தல் இருக்கக்கூடிய பிரதானமான விஷயமே அளிக்கப்படக்கூடிய வாக்குகள்லாம் தங்கி இருக்குது. அப்படி இருக்கிற நாங்கள் அந்த வாக்குகளை செலுத்தாமல் விட்டோம் என்று சொன்னால், நாங்கள் யாரை விரும்பாமல் விட்டோமோ அவர்கள் எல்லாம் சில அந்த பதவிக்கு வரக்கூடிய விஷயம் இருக்கு. இன்னும் ஒன்று சொல்லிபுரம் விக்டோரியா கல்லூரியினுடைய வாக்களிப்பு நிலையம், சுழிபுரம் சந்தி பகுதி. மழை காலத்துல இந்த இடம் எல்லாம் எப்படி இருக்கு, மெல்லிசான தூரலோட மழை வாங்கிட்டு பேர் பலகை சொல்லுது. நேரம் 5 கிலோமீட்டர்ல காரநகர் அப்படின்றத காட்டுது. இந்த காரநகர் என்றோடனே எல்லாருக்குமே இலகுவில் ஞாபகம் வரக்கூடிய ஒரு பெயர் மறைந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் மகேஸ்வரன் அவர்கள். அவர் சுட்டு படுகொலை செய்யப்படுகிற வரைக்கும் இந்த மண்ணுக்கு செய்திடக்கூடிய விஷயம் என்றது தனியாக இந்த ஊருக்கு மாத்திரம் இல்லை, அவர்கிட்ட பேரை இப்ப வரைக்கும் யாரும் எங்கேயாவது போய் சொன்னாலும் அதுக்கு இருக்கக்கூடிய அந்த கௌரவமும் மரியாதையும். ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா, ஒரு மக்கள் பிரதிநிதியா அப்படி இருக்கணும்ன்றதுக்கு நிறைய பேர் உதாரணமா இருப்பாங்க. இப்ப இந்த பக்கத்தால வந்தோன்னே அவர்கிட்ட விஷயம்ன்றது எனக்கு ஞாபகம் வந்துச்சுது. நான் சின்ன பிள்ளை காலத்திலேயே அவர் மீது அந்த வன்முறையெல்லாம் நிகழ்த்தப்பட்டு அவர் மறைந்துட்டார். இருந்தாலும் கூட இன்றைக்கும் இந்த ஊர்ல சரி, இந்த மண்ணில் சரி, ஏன் இந்த யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் சரி, எல்லா இடமும் அவர்கிட்ட பேர் கணிசமா எல்லா இடத்துலையும் அடிபடுறதுக்கு காரணமே பல உருவாக்கங்களை நிலைத்து நிற்கக்கூடிய பல்வேறுபட்ட விஷயங்களை அவர் செய்திருக்கிறார். இப்படி ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கணும். அது மாத்திரமல்ல, நிறைய பேர் வயது முதிர்ந்த காலத்திலே தேர்தல் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அது தொடர்பில் நிறைய விமர்சனம் எல்லாம் சொல்லப்படுது. இளமாக்களுக்கு போடணும் அப்படி எல்லாம் சொல்லி இளமாக்களுக்கு போடலாம். அதே மாதிரி தான் அந்த மாற்றம் ஒன்று தேவைதான். ஆனா அந்த மாற்றம் வெளியே இருந்து வரக்கூடாதுன்றது நிறைய சமூக வலைதள பயனாளர்கள் சொல்லக்கூடிய கருத்தா இருந்துச்சு. கடைவர் அதை தொடர்பெல்லாம் விமர்சித்து கொடுத்தாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த ஃபேஸ்புக், இந்த சமூக வலைதளம் எல்லாம் அடிபடுவிடும். இவருக்கு தான் வாக்கு, அவருக்கு தான் வாக்குன்னு சொல்லி அப்படி அடிபட்டு என்ன பொறுத்தவரை அவ்வளவு தூரம் நடக்குமா இல்லையான்னு தெரியும். ஏன்னா அண்மையில் இந்த அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் நடந்ததானே, அப்ப இப்ப ஜனாதிபதியா இருக்கக்கூடிய அவரை தோற்பார், அவர் வெல்லவே மாட்டார் அப்படின்ற மாதிரி எல்லாம் இந்த சமூக வலைதளங்கள்ல கருத்து கணிப்பெல்லாம் எடுக்கப்பட்டு செய்யப்பட்டிருந்தது. ஆனா கடைசியில கமலா ஹாரிஸ் தோக்குறாங்க, ட்ரம்ப் வெற்றி பெறுறார். இதான் விஷயம். சமூக வலைத்தளம் அந்த அளவு தூரம் தீர்மானிக்குமா இல்லையான்றது தெரியாது. ஆனா மக்கள் பலங்கள்ல நிலைத்து நிற்கக்கூடிய வெவ்வேறுபட்ட விஷயங்களை செய்தா இப்படியான ஒண்ணுமே தேவையில்லை. சமூக வலைத்தளம் பார்த்தா கனவேர் இந்த யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கனவேரை இந்த டிஜிட்டல், அதாவது இந்த யூடியூபோ ஃபேஸ்புக்கோ சமூக வலைத்தளங்கள் இதுக்கெல்லாம் காசு கட்டி விளம்பரம் செய்கிறோம். இலங்கையிலேயே கூட காசு கட்டினது அவைன்ற மாதிரி எல்லாம் பார்க்கக்கூடிய இருந்துச்சு. எவ்வளவு ஒரு ஆச்சரியம், எவ்வளவு ஒரு அதிசயம், இப்படி எல்லாம் நடக்குது. உண்மையில இப்படி இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வியல் எல்லாம் மாற்றத்தை கொண்டு வரணும். அது ஒரேடியா கொண்டு வர முடியுமா என்றதெல்லாம் பெரிய பெரிய கேள்வியாவே இருக்குது. பார்க்கலாம், பின்னர் முடிவுகள் வர தொடங்கிடும். அதுக்கு பிறகும் நாங்கள் இருக்கக்கூடிய முக்கியமான முடிவுகளை எல்லாம் காணொலியாக கொண்டு வருகிறோம். இந்த மின்கம்பத்துக்கு இந்த பக்கம் பாருங்க, அந்த பக்கம் ஒரு இருளா இருக்குது, அங்க எல்லாம் மழை பெய்யுது. ஆனா இந்த பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாம் வெளிச்சம், வெயில். நாளைக்கு ஒரு வீதியை பிரிச்சு ரெண்டு பக்கமாவே வெயில மழையை மாறி மாறி பெய்யுது நினைக்கிறேன். ஒரு வித்தியாசமான காலநிலைக்குரிய காலம். காரை நகர் உங்களை அன்போடு வரவேற்கிறது. வரவேற்பு வளாகிவு இதுல இருக்குது. எப்படி ஊர்மனைக்குள்ள போய்க்குள்ள ரம்மியமா இருக்குது. ஆனா இங்க பாருங்க, சில வீடுகள் எல்லாம் இந்த பக்கம் பார்க்கல இன்னுமே அந்த பழைய கால குடில் முறையோ கொட்டிலோ அப்படியான சின்ன சின்ன வீடுகள் எல்லாம் ஆக்கள் இருக்கீனம். இதுகள் எல்லாம் மாறணும். அதுக்காகத்தான் சனம் நிறைய விஷயத்துல கணக்கு சொல்லி கொண்டிருக்கிறது. பூவரசு மர கதியால் வேலிகள் எவ்வளவு பெருசா இந்த பூவரசெல்லாம் நிக்குது. இப்ப பூவரச கதியாளுக்கு தேடினா மருந்துக்கும் கிடைக்காத ஒரு விடயமா இப்ப வந்துட்டுது. வா, அந்த வயலுக்கு நடுவில் பாருங்க, நம்ம ஆலமரத்துக்கு கீழே நினைக்கிறேன்னு ஒரு கொட்டில் மாதிரி ஒன்று இருக்குது. இந்த கோயிலும் தெரியல. இப்படியான இடங்களுக்குள்ள இருக்கணும்.